இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மன்னார் கிளையின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து தன்னார்வ தொண்டர்கள் போராட்டம் முன்னெடுப்பு. அபூர்வமான நிகழ்வு யாழில் இன்று நிழலற்ற நண்பகல். அஸ்வசும கொடுப்பனவு பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கான ஆதரவு தொடரும். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் உறுதி. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு. நாட்டை வந்தடைந்த மற்றும் ஒரு கப்பல். பலத்த மின்னல் தாக்கம். வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சமூக ஒற்றுமையே வெற்றிக்கான வழி. வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு. சித்திரை புதுவருட தினத்தினை முன்னிட்டு கைவிசேடம் வழங்கும் நிகழ்வு. தையிட்டியில் காணிகள் சுவீகரிக்கப்பட மாட்டாது என எழுத்தில் தர மறுக்கும் மாவட்ட செயலாளர். சந்திரகுமாருடன் இணைந்து ஒருபோதும் பயணிக்க முடியாது ஸ்ரீதரன். தொடர்வது விரிவான செய்திகள். தையிட்டி காணி அளவீட்டின் போது காணி சுவீகரிப்பு நடைபெறாது என்பதை எழுத்தில் தருமாறு தையிட்டி காணி உரிமையாளர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரிடம் கூறிய போதும் அதற்கு மாவட்ட செயலாளர் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மணிவண்ணன் சொன்னதுக்குமே இப்ப நான் யோசிக்கிறேன், அளக்க விட்டா சரி, சுவீகரிக்கிறாங்க சுவீகரிக்கல அது அடுத்த பட்சம், அளக்க விட்டும் சுவீகரிச்சா அது ஒரு அரசியல் போராட்டத்துக்கு வழிவகுக்கும். எத்தனை பேர் எங்களோட போராட வாரத்துக்கு தயாரா இருக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு நாங்க 3 வருஷத்துக்கு மேல போராடி கொண்டு வாரோம். சரியான ஒரு மனவேதனையோட சொல்றேன். குறிப்பிட்ட ஒரு கட்சி எங்களோட நிக்குது. நாங்கள் காணிக்காரர்ல 17 பேருக்குள்ள 17 பேருக்குமே எல்லா போராட்டத்திலையும் பங்கு பெற்றதுக்கான இயலுமை இல்லாம இருக்குது. மற்ற கட்சிகள் சைக்கிள் கட்சி போராடு வேண்டும், வெளியில நிக்கிறார்கள் அது போயா போராட்டம், பௌர்ணமி விசரண்டும் அப்படியான கதைகள் போய் கொண்டிருக்கு. சரி, அளக்க விட இல்ல, அளக்க விடாட்டி என்ன செய்யணும்? போராட்டத்தின் மூலம் ரெண்டுக்குமே எங்களுக்கு தேவையானது போராட்டம். அளக்க விட்டு சுவீகரிச்சாலும் போராடணும், அளக்க விடாட்டிலும் நாங்க போராட்டத்தின் மூலம் தான். அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்? எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் திரள வேணும். நிறைய பேர் திரளதான் அந்த போராட்டம் ஒரு வெற்றி அடையும். நாங்களே எங்களுக்குள்ளேயே 100 உடைஞ்சு 1000 உடைஞ்சு ஒருத்தன் நக்கல் அடிச்சு எங்கிட்ட போயா போராட்டம் சம்பந்தமான அறிவிப்பு ஏதாவது எடுத்திருந்தா அதுல 100 கொமெண்ட்ஸ்ல 50 பேர் போயா போராட்டம் பௌர்ணமி விசரன்றது, அதுல 10 பேர் இல்ல அதுல விகாரம் இருந்ததுன்ற கதை கதைக்கிறது, அதுல இன்னொரு 10 பேர் ரூபாய்க்கு வேற வேலையில தார காசை வேண்டி கொண்டு போல. அப்படி இருக்க நாங்க எதைத்தான் நம்மளுக்கு சரியான குழப்பமா இருக்கு சத்தியமா. இதுல உண்மையா அப்படி ஏதாவது நாங்க எடுக்கிற முடிவு சறுக்கினா எல்லாருமே எங்களுக்கு பின்னால வரணும், கட்சி பேதம் இல்லாம. நாங்க எல்லாரையும் தான் அரவணைக்கிறோம். இந்த கட்சி வந்தா இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி வந்தா இந்த கட்சி வரக்கூடாதுன்னு நாங்க யாரையுமே சொல்லல. எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு சம்மதம். முழு மக்களும் எந்த ஒரு இதுவும் இன்னைக்கு எங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். எல்லாருமே எங்களுக்கு பின்னால திரளணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. காணி சுவீகரிக்கப்படுவது கூற பொழுது எழுத்து மூலம் தான் கடிதங்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்க அரசாங்க அதிபர் தான் எழுந்தமானத்துக்கு எப்படி ஒரு அளவீட்டை செய்ய முடியும்? காணி திணைக்களத்தின் ஆணையாளருக்கு என்ன ஆர் ஓர்டர் போட்டது இந்த காணி அளக்கணும் என்று சொல்லி காணி திணைக்கள ஆணையாளர் சேவையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பர்பஸுக்காக இதை அளக்குறேன்னு சொல்லி ஓர்டர் போட்டிருக்கிறார். ஜிஏ இந்த காணியை கொடுக்கறதுக்கு இந்த காணியை அளவுங்கள் என்று சொல்லி அந்த காணி ஆணையாளர் நாயத்துக்கு எழுத்து மூலம் ஒரு ஓர்டர் போட்டிருக்கிறாரா? அல்லது டெலிபோன்ல சந்திரசேகரன் சொன்ன உடனே காணி ஆணையாளர் அளக்கலாமா? அது செல்லுதான் சொல்லுவோம். அப்ப இந்த பல கேள்விகள் இருக்கு. அப்ப எழுத்து மூலம் ஒரு ஓர்டர் போடப்பட்டிருக்கின்றால் அந்த என்ன பர்பஸுக்காக அந்த ஓர்டர் போடப்பட்டிருக்குது என்றது தொடர்பாக அந்த கடிதத்தை வெளிப்படுத்தட்டும். நாங்கள் எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. இந்த காணிகளை இவர்கள் கொடுக்கிறதுக்கு தான் அளக்க முற்படுகிறார்கள் என்றதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்ப குருந்தூர் மலை அவர்கள் முதல் ஒரு அகழ்வு பணி செய்ய வெளியிட்டவர்கள். அப்பொழுது அங்க உள்ள மக்கள் அதை கடுமையாக எதிர்த்தவர்கள். நாங்களும் பாராளுமன்றத்தில் எதிர்த்த நாங்கள் அப்பொழுது விக்ரமநாயக்க ஊடகங்களுக்கு சொன்ன முடியும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அங்கே ஒரு கட்டுமானங்களும் செய்ய போறதில்லை, ஒரு அகழ்வு பணி மாத்திரம்தான் செய்ய போறோம் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு விகாரியை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதுக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு காட்டி எந்த அளவு தூரம் அதை சரிப்படுத்தலாம் என்ற தொடர்பாக ஒரு ஆழமான கேள்வி இருக்குது. மற்றது இப்ப
சுவீகரிப்பு விஷயம் அவர்கள் ஒரு பொது தேவைக்காக ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக சுவீகரிக்க முடியும் சொல்லி சட்டம் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல இது ராணுவத்தால கட்டப்பட்ட விகாரியாக இருக்கிற பொழுது அதை அவர்கள் ஒரு இனங்களுக்கு இடையில குழப்பம் வரக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில ஒரு பொது தேவையாக காட்டி இன நல்லிணக்கத்துக்கான இடமாக காட்டி அதுக்கு சுவீகரிக்கிறதுக்கான ஒரு சூழலை எதிர்காலத்தில் அவர்கள் உருவாக்கலாம். சந்திரகுமார் அணியுடன் ஒருபோதும் அரசியலில் இணைந்து பயணிக்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருது. இந்த சந்திப்பு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? பத்திரிகைகளில், ஊடகங்களில், யூடியூப்பில் நானும் பார்க்குறேன். நல்லது நடந்தால் வரவேற்போம். அந்த கூட்டணி அமைஞ்சா நீங்களும் ஓகே. நான் தமிழரசு கட்சியெலாம் இருக்கிறேன். இன்னும் என்ன தமிழரசு கட்சி கலைக்க இல்லை. கலைச்சால் நான் சேர்ந்து போகிறதா இல்லையான்னு முடிவிடும். இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற பங்காளி கட்சிகள் எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அதில் கிட்டத்தட்ட 3 கட்சிகள் இபிஆரில் புல்லட் டெலோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள். இன்னொரு கட்சி இந்த தேசத்தையும் மக்களையும் காட்டி கொடுத்து இந்த மக்களை சின்னாபின்னமாக்குவதில் இருந்த அரசோடு கூடியிருந்தவர்கள். இப்பொழுது தமிழ் தேசியம் பேசினால்தான் வாக்கெடுக்கலாம் என்றால் அவ்வாறானவர்களை நாங்கள் கடுமையாக இருக்கிறோம். அவரோடு சேர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிளிநொச்சியிலே எங்களுக்கு இருக்காது. யாழ்ப்பாணத்தில் யாரும் சேர்ந்து கேட்டால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களால் சந்திரகுமார் அணியோடு சேர்ந்து அரசியலிலே நாங்கள் போக முடியாது என்பதை நான் மத்திய குழு கூட்டத்திலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கூட தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சென்றால் ஏற்கனவே நான் ஸ்ரீடோலோவை இணைத்த பொழுதும் கூட சத்தியலிங்கத்துக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தான். இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை. அதே போல இன்று ஸ்ரீடோலோ தலைவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் எங்கட கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடு என்பது தெரியும். இதே போலதான் கடந்த காலங்களில் இங்கு ஒருவரும் சாகவில்லை, இறந்தவரெல்லாம் புலிகள் என்று டிப்போ சந்தியில் ஊர்வலம் நடத்தியவர், பல பாடசாலைகளிலே இருந்த அதிபர்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்து தமிழர்களை காப்பதாக சொன்னவர்கள் இன்று தமிழ் தேசியம்தான் கதி என்றால் இவ்வளவு காலம் அவர்கள் செய்தது சரியா என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். தமிழரசு கட்சி அந்த முடிவு எடுத்தால் நீங்கள் உங்களோட நிலைப்பாடு? என்னுடைய கருத்தை நான் தெளிவாக மத்திய குழுவில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மன்னார் கிளையின் நிர்வாக சீர்கேடு குறித்து மன்னார் கிளையுடன் இணைந்து பணியாற்றும் தன்னார்வ பணியாளர்கள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்தில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தில் இணைந்து தன்னார்வ பணியாளர்களாக 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேவையாற்றி வந்துள்ளனர். இதுவரை காலமும் செஞ்சிலுவை சங்க மன்னார் கிளையின் அங்கத்தவர்களாக தம்மை இணைத்துக் கொள்ளும்படி கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் எந்தவொரு நிர்வாகமும் தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்து குறித்த போராட்டத்தை இன்றைய தினம் காலை முன்னெடுத்தனர். காலை 10 மணியளவில் மன்னார் பொது நூலகத்திற்கு முன் ஒன்று கூடிய இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மன்னார் கிளை தன்னார்வ பணியாளர்கள் வாயை சிவப்பு துணியால் கட்டியவாறு பதாதைகளை ஏந்தியவாறு மன்னார் மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனை சந்தித்து தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். குறிப்பாக இந்த நிர்வாகங்கள் திட்டமிட்டு தம்மை புறக்கணித்து ஜனநாயக விரோதமாக இடைக்கால நிர்வாகத்தை முறைகேடான விதத்தில் அமைத்து பல்வேறுபட்ட நிர்வாக மோசடிகளை முன்னெடுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக பொதுச்சபை கூட்டங்கள் எதுவும் இடம்பெறாமல் தனிப்பட்ட சிலரின் விருப்பத்திற்கு அமைய நிர்வாகம் நடாத்தப்படுகின்றது. இதுவரை காலமும் எந்தவித ஊதியமோ சலுகைகளோ ஒன்றி மன்னார் மக்களின் மனிதநேயத்தை பேணும் சமூக பணியை செய்து வரும் தன்னார்வ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். தகுதியின் அடிப்படையில் நியாயமான முறையில் எமக்கான அங்கத்துவத்தை உடனடியாக உறுதி செய்தல் வேண்டும். முறையற்ற விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால சபை கலைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் தலைமையில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் சுயாதீனமான பொதுச்சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மன்னார் கிளையினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து செயல் திட்டங்கள் தொடர்பான விவரங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பொதுவான செஞ்சிலுவை சங்கத்தின் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் அனைத்தும் மன்னார் கிளைக்கும் பொருந்தும் என்பதை இலங்கை செஞ்சிலுவை சங்க தலைவர் மேல் பரிசீலனை செய்து இதற்கென தனியான விசாரணை குழு ஒன்றை நிறுவ வேண்டும். இடைக்கால சபையை கலைத்து நியாயமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். மன்னார் பங்காளிப்பாடு கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்தொழிலாளர் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த 2 படகுகள் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில்
வங்காளிப்பாடு பகுதியினைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரின் மீன்பிடி படகும் காட்டாஸ்பத்திரி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரின் மீன்பிடி படகுமே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தின் போது படகுகள் இரண்டும் பலத்த சேதமடைந்த நிலையில் படகில் இருந்த கடற்தொழிலாளர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர் காணாமல் போயிருந்தார். மற்ற கடற்தொழிலாளர்கள் நீண்ட நேரம் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டார். உயிரிழந்தவர் காட்டாஸ்பத்திரி பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த வங்காளிப்பாடு பகுதியைச் சேர்ந்த மற்ற கடற்தொழிலாளர் சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர், மீன்பிடி திணைக்கள அதிகாரிகளும் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் மற்றும் மேலதிக விவரங்கள் தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடற்தொழிலுக்கு சென்ற இடத்தில் இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளதனால் மன்னார் கடற்தொழிலாளர் சமூகத்தினர் மத்தியில் இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொத்தலவலகெதர தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பயனாளிகளின் தகமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தரவு சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வுகள் மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதேவேளை நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே மோசடியான முறையில் நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களிடமிருந்து அந்த நிதியை அறவிடுவதற்கும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினூடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் ஐநாவுக்கான இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்கவிடம் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான அலுவலகத்தினூடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்க திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக்கை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் அண்மை கால முன்னேற்றங்கள் தொடர்பில் உயர்ஸ்தானிகருக்கு விளக்கம் அளித்த நிரந்தர வதிவிட பிரதிநிதி தசநாயக்க இருதரப்பு நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினார். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஆகியவற்றுடன் இலங்கை தொடர்ந்து பேணி வரும் ஒத்துழைப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டையும் தசநாயக்க மீள உறுதிப்படுத்தினார். 36,700 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்தியாவில் இருந்து இந்த பெட்ரோல் கையிருப்பு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இந்த எரிபொருள் கொள்வனவு நோக்கப்படுகின்றது. அதன்படி நாட்டை வந்தடைந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோலை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கையிருப்பு கிடைக்கப்பெற்றதன் மூலம் சந்தையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு நீங்கி விநியோகம் மேலும் சீரடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூகமாக இணைந்து ஒற்றுமையாக செயற்பட்டால் எப்படி சாதிக்க முடியும் என்பதற்கு நீங்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தின் வருடாந்த விளையாட்டு விழாவும் சாதனை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் கலைமகள் கலையரங்கில் கழக தலைவர் நீலவண்ணன் அனிஸ்டன் தலைமையில் நேற்றைய தினம் இரவு மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகையிலேயே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், எனக்கு முன்னர் உரையாற்றிய பலரும் இங்கு முன்னெடுக்கப்படும் இலவச கல்வி சேவை தொடர்பிலும் இந்த கிராமத்தில் இயங்கும் சமூக அமைப்புகளின் காத்திரமான செயல்பாடுகள் தொடர்பிலும் குறிப்பிட்டனர். அத்துடன் அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்பதை அறிய முடிந்தது. எந்த ஒரு நிறுவனத்தினதும் வளர்ச்சி பாதைக்கு அதன் தலைமைத்துவமும் நிர்வாகத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமையுமே மிக அவசியமானதாகும். அவை இரண்டும் உங்களிடம் நிறைவாக இருப்பதால் தான் உங்களிடம் இவ்வளவு தூரம் சாதிக்க முடிந்திருக்கின்றது. ஒரு கிராமத்தின் உண்மையான அபிவிருத்திக்கு அங்குள்ள சமூக அமைப்புகளின் அதீத ஆர்வமும் பங்களிப்பும் அத்தியாவசியமாகும். இளம் சமூகத்தில்
சமூகத்தினர் தங்களது கற்றல் நேரத்துக்கு அப்பால் ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதற்கான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். இங்கு இலவச கல்வியை பயிலும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமன்றி விளையாட்டிலும் சாதித்திருக்கின்றார்கள். மாணவர்கள் தங்களது ஆளுமையையும் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த மன்றமும் இந்த பிள்ளைகளுக்கான தலைமைத்துவ பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கான எனது வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத்த சாதாரண தர பரீட்சை ஆகியவற்றில் சித்தியடைந்த மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்கள் ஆகியோருக்கு கௌரவ ஆளுநர் நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவித்தார். அத்துடன் சிறப்பு மற்றும் விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்த வலய பிரதி கல்வி பணிப்பாளர் யூட்ஸ் கருணாகரன், சங்கானை பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ரவிராஜ், சங்கானை பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் கபிலன் போன்ற பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு தினங்களில் மாத்திரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 36 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அதில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் திகதி 19 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் நேற்று 14ஆம் திகதி 17 பாரிய விபத்துகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த 2 நாட்களில் மாத்திரம் 35 மோதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் கடந்த 13ஆம் திகதி 14 மோதல்களும் நேற்று மற்றும் இன்றைய தினம் முற்பகல் வரையான காலப்பகுதிகளில் 21 மோதல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சித்திரை புதுவேட தினத்தினை முன்னிட்டு கைவிசேடம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை 9:05 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் கைவிசேடத்தினையும் வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பேருந்து நிலையத்தில் சக தனியார் பேருந்து சாரதியுடன் பாரதூரமான முறையில் முரண்பட்ட தனியார் பேருந்து நடத்துனருக்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் காலவரையறையற்ற பணி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த 8/4/2026 அன்று பேசாலை மார்க்கத்தில் சேவையில் ஈடுபட்டு இருந்த மற்றும் ஒரு தனியார் பேருந்தின் சாரதியுடன் குறித்த தனியார் பேருந்து நடத்துனர் முரண்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு அதிகார சபையால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த நடத்துனரின் ஒழுங்கீனமான செயல்பாடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய நடத்துனருக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் காலவரையற்ற பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் அவர் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினூடாக வழி அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்ளப்பட்ட எந்தவொரு பேருந்திலும் பணியாற்றுவதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரிடையே ஏற்படும் இவ்வாறான ஒழுக்க மீறல்கள், வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் செயல்பாடுகள், மேலதிக கட்டணம் அறவிடப்படுதல் அல்லது பயணிகள் வேறு ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொண்டால் எந்தவித தயக்கமுமின்றி தகுந்த ஆதாரங்களுடன் பயணச்சீட்டு, ஒளிப்படங்கள் அல்லது காணொலி ஆகியவற்றை 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பொதுமக்கள் உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.